ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவா கேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரவை ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரை கப் சுகர், அதுக்கப்புறம் ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க. 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. கேக் டின் எடுத்துகிட்டு அதில் ஆயில் இல்லைனா கீ அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் பேப்பர் மேலே வச்சு அது மேலேயும் ஆயில் இல்லைனா கீ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அந்த மிக்சர்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அந்த டின்னை உள்ளுக்கு வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 to 40 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு.